காரணம் சொல்லாதீங்க அன்பு. நீங்க முதல்ல நேர்ல வாங்க. சரி, ஆனா ஹாஸ்டலுக்கு வரல. இங்க போரூர் பக்கத்துல பொன்னியம்மன் கோயில் இருக்கு, அங்க ஆனந்தியை வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். சரி, நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவர்கிட்ட ஏன் காயத்ரி இப்படி கோவப்படுற? உன்னை யாரு அழ வச்சாலும் என்னால வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. உன்னை கோவிலுக்கு வர சொல்லிருக்காரு, கிளம்பி போ. சமாதானமா பேசி பிரச்சனையை சரி பண்ற வழிய பாருங்க. கண்ணை தொடச்சுண்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு லட்சணமா போ. உங்க வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? தெளிவா சொல்லுங்க. மகேஷ் தாங்கய்யா பிரச்சனை பண்றான். நாங்க எது சொன்னாலும் அவன் நல்லதுக்காக தான் சொல்றோங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எங்க கிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டான். அதான் உங்களை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். வேற என்ன சொல்லுங்கம்மா. ஆண்டி, ஆண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆண்டி. மித்ரா, கொஞ்சம் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் ஜோசியர்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல ஆண்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 5 minutes பேசலாமா? இப்படி வந்து உட்காரு. உட்காரு. யாரு இந்த பொண்ணு? மகேஷ்க்கு மித்ராவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். மகேஷ் சிம்மராசி. அதனால உங்க விருப்பத்துக்கு அவரை கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அத கூட சரி பண்ணிடலாம். ஆனா இப்ப உங்க குடும்பத்துல உங்க புள்ளையோட வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு. என் கணிப்பு சரிதானே? அம்மா தாயே, நாங்க காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு நாளும் அன்பு என்கிட்ட இம்புட்டு கோவமா பேசினதே இல்ல. இன்னைக்கு மகேஷ் சாருக்காக என்னைய விட்டு எங்கேயோ கண்காணாத தூரத்துக்கு போறேன்னு சொல்றாரு. அவர் கோவத்துல சொன்னாரா இல்ல வேதனையில சொன்னாரா அது எனக்கு தெரியல. ஆனா அவர் மனசுல இருந்து வந்த வார்த்தை அது. மனசுல இருந்து வர்ற வார்த்தை பழிச்சிரும் சொல்லுவாங்க. அன்பு என்னைய விட்டு போயிருவேன்னு சொன்னது பழிச்சிடக்கூடாது. எத்தனை சென்மம் எடுத்தாலும் நான் அன்பு கூடதே இருக்கணும். அதுக்கு நீதே அருள் புரியணும். உண்மைதான், எல்லா பிரச்சனையும் அவளாலதான். அவ ஒரு கிராமத்துக்காரி, எங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரி. அவளை போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் புள்ள மகேஷ் அடம் பிடிக்கிறான். சொசைட்டில எங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு இருக்கிற கௌரவத்துக்கு அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டானா அப்புறம் எங்க குடும்ப கௌரவமே போயிடும். அதான் எனக்கு பயமா இருக்கு. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. அந்த பொண்ணோட பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அவளுடைய ராசி நட்சத்திரம்லாம் எதுக்கு? அந்த பொண்ணுக்கும் மகேஷுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு இப்ப சொல்லிடுவேன். நீங்க தேவையில்லாம புள்ள கிட்ட சண்டை போடவும் தேவையில்லை, அவர் கோபப்பட்டு வீட்டை விட்டு போகவும் தேவையில்லை. அதுக்காக தான் சொல்றேன். அவ பேரு ஆனந்தி. ராசி நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. பரவாயில்ல, பேர் பொருத்தத்தை வச்சு இப்ப கணிச்சிடுறேன்.
ஒருவேளை இந்த ஜோசியர் ஆனந்திக்கும் மகேஷ்க்கும் கல்யாண பொருத்தம் இருக்குன்னு சொல்லிடுவாரோ, அவங்கள பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, ஆண்டி மனசு மாறிடுவாங்களா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என்னுடைய நிலைமை? நிலைமை கொஞ்சம் மோசம்தான். ரெண்டு பேரோட பேர் பொருத்தத்தை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு மகேஷோட வாழ்க்கையில இருந்து அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டா. என்ன ஜோசியரை சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லம்மா. அந்த பொண்ணோட பேருக்கு சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியா தான் இருக்கணும். அதான் உங்க பையன் அந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் அமைவான். இந்நேரத்துக்கு அமைஞ்சிருக்கணும். ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அதுக்கான நேரம் தான் இது. ஐயோ மித்ரா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அத பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டி, அந்த பொண்ணுக்கு அமையிற அந்த பையனோட பேர் ஏதாவது கணிக்க முடியுமா? அவன் பேரு அகர வரிசையில அமைஞ்சிருக்கும். அகர வரிசையிலையா? யார் அவன்? வேற யார்? அந்த அழக. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆனந்தி வாழ்க்கையில ஒரு பையன் இருந்தது உண்மைதான். ஆனா அது யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல. இப்ப அப்படி ஒருத்தன் இல்லவே இல்ல. ஐயோ, அப்படி ஒருத்தன் இருக்கான் ஆண்டி. என்ன சொல்ல விட்டாதானே? பேச வேண்டியதெல்லாம் போன்லயே பேசி வச்சு போட்டாரு. அதுக்கப்புறம் என்னைய சமாதானம் பண்ண கோயிலுக்கு வா பேசலாம்னு சொல்றாரு. நான் வந்து போட்டேன். ஆனா அவரை இன்னும் காணுமே. ஆதங்கத்தில் ஏதோ பேசிட்டோம். ரொம்ப கோவத்தில் இருப்பா. இப்போ முன்னாடி போய் நின்னா முறப்பாடு. என்ன பண்றது? யாரு நீங்க?